எப்பா லட்சுமணா, சிவாவை காணாமலப்பா. நியூஸ் பேப்பரில் விளம்பரம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமாப்பா? சரிம்மா, கொடுக்கலாம். நான் போய் கொடுத்துட்டு வரேம்மா. சரிப்பா, இருக்கிற ஒரு ஆறுதல் இதேன்ப்பா. இதுலையாவது தேடி பார்ப்போம் தம்பி கிடைக்கிறானாண்டு. சரிம்மா, நான் போய் விளம்பரம் கொடுத்துட்டு போகிறேம்மா தோட்டத்துக்கு. அண்ணே தம்பி எல்லாருமே தோட்டத்துக்கு போயிருப்பாங்கம்மா. நானும் போய் தோட்டத்தில் இன்னைக்கு வாழை அறுவடை. நான் அதனால போய் நான் அதை பார்க்குறேம்மா. அப்பாவும் உங்களுக்கு உதவியாக இருந்தார், இப்போ அப்பாவும் இப்படி இருக்கிறாரு. ஏன் லட்சுமணா? என்னம்மா செய்கிறது, எல்லாம் அப்படித்தேம்மா. நாங்கள் பார்த்துக்குறோம்மா எல்லாத்தையும். நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? உங்களுக்காகத்தேம்மா நாங்கள் எல்லா பேருமே இருக்கோம். எங்களையெல்லாம் நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, அதனால நாங்கள் இப்போ உங்களை பார்த்துக்குருவோம்மா. சரிப்பா லட்சுமணா, இந்த குடும்பம் மட்டும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும் லட்சுமணா. நாங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்குருவோம்மா. நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? நீங்கள் அப்பாவை பார்த்துக்கோங்கம்மா. சரிப்பா லட்சுமணா. அப்புறம் அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற தேவைப்படுதுப்பா. அதனால் ஆள் யாராவது இருந்தால் சொல்லி விடுப்பா. சரிம்மா, நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு தாட்டி விடுறேம்மா. அப்புறம் தோட்டத்துலேயும் கணக்கு விளக்கு பார்க்க ஆள் வேற வேணும்மா. ஒரு ஆள் வேலைக்கு ஆள் பார்த்து எடுக்கணுமா. அடிச்ச வாயெல்லாம் எடுக்கணும். சரிப்பா லட்சுமணா, எடுத்துக்கப்பா. சம்பளம் போட்டு பார்த்துக்கலாம்ப்பா. சரிங்கம்மா. சரிம்மா, அப்படியே நானும் தோட்டத்துக்கு கிளம்புறேம்மா. ரோஜாப்புக்கும் குஷ்புக்கும் வேலை முடிஞ்சுன்னா தாட்டி விடவாப்பா. சரிம்மா, வீட்டு வேலை முடிஞ்சுன்னா தாட்டி விடுங்க. தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. சரிப்பா லட்சுமணா, நான் சொன்னதையும் போய் முடிச்சுட்டு போப்பா. எப்பா சிவா, எந்திரிச்சிட்டியாப்பா? எந்திரிச்சிட்டேம்மா, எந்திரிச்சு கிளம்பிட்டேன். நான் போய் வேலை தேட போகிறேம்மா. என்னப்பா நீயும் வேலை தேடிட்டே இருக்க, ஒன்றும் அமைஞ்ச மாதிரி இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை செட் ஆக மாட்டேங்குதுமா. சரிப்பா சிவா, சாப்பிட்டு போ. காலையிலேருந்து இன்னும் நீ எதுவுமே சாப்பிடல, டீ காஃபி கூட குடிக்கல. சாப்பிட்டு போப்பா. அம்மா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னம்மா கவலை? நீங்கள் கொடுக்குற பாசம் இருக்கே, அதுவே போதுமா எனக்கு. சரிப்பா சிவா. என்ன அம்மாவும் மைனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் சிவாவை சாப்பிட சொல்லிட்டு இருந்தேங்க. சரிம்மா. சிவா சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான். அப்பா, நீங்க 2 பேரும் என்னை வளர்த்த விதம் தான்ப்பா அதுக்கு காரணம். அந்த திருவிழா நாள் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு ரகசியத்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு கஷ்டப்படுறியா? எப்படிங்க மறக்க முடியும்? அந்த திருவிழா கூட்டத்தில் அந்த குழந்தை அழுதுகிட்டே நின்று நம்மளை பார்த்ததில்ல. அவனை விட்டுட்டு வர மனசே வரல. சரி விடு, கவலைப்படாத. நம்ம கூட தானே இருக்கான். எனக்கு அதை நினைச்சா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அழுகழுதியா வருதுங்க. சரி அழுகாத. நம்ம பைய பார்த்தா என்னமோ ஏதோன்னு நினைப்போம். சரிங்க. அழுகாத. சிவா அப்புறம் கேட்பான், ஏன் அழுகுற என்ன ஏதுன்னு கேட்பான். சரிங்க, நான் அழுகல. சரி, நான் நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க நியூஸ் பேப்பர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு சோகமா வந்துட்டீங்க? இந்த நியூஸ் பேப்பர்ல சிவாவை பத்தின விஷயம் தான் இருக்கு. அப்படி என்னங்க இருக்கு? படிக்கிறேன், கேளு. பல வருடங்களுக்கு முன்பு திருவிழாவில் காணாமல் போன சிறுவன் சிவா தற்போது வளர்ந்த நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. தகவல் தெரிந்தவர்கள் இந்த முகவரியை தொடர்பு கொள்ளவும். இதோட அவனோட பழைய போட்டோ ஒன்று வச்சிருக்காங்க. இங்க கொடுங்க, நான் பார்க்குறேன். இது நம்ம சிவா தானே? அப்ப நம்ம சிவா நம்மளை விட்டு போயிடுவானாங்க? சிவா எப்படி நம்மளை விட்டு போவான்? நம்மளை விட்டுலாம் போக மாட்டான். ஆனா நம்ம அன்னைக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த காப்பு அவன் கையில இருந்தது. இதுல இருக்க குழந்தை நம்ம சிவா தான். சிவாவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆக போதோ தெரியல. என்ன சொல்றாங்க? நான் அப்ப இவங்களோட சொந்த பையன் இல்லையா? அப்படின்னா நான் யாரு? சரி விடு, அழுகாத. சிவாவுக்கு இது தெரியாதுல்ல. கஷ்டமா இருக்குங்க. அப்ப நம்ம சிவா நம்மளை விட்டு போயிடுவானா? அழுகாத. அழுகிற சத்தம் கேட்டா சிவா உள்ள வந்துருவான். அழுகாதம்மா.
எப்படிங்க இப்படி ஒரு விஷயம் கேட்ட பிற்பாடு அழுகாம இருக்க முடியும்? இங்கே தான் இருக்குது நியூஸ் பேப்பர். நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. இத்தனை வருஷமாக என்னை தேடுற குடும்பம் இருக்கா? என்னை பெற்ற அம்மா அப்பா இருக்காங்களா? இப்போ எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியலையே. போய் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறணும். அவங்களா என்னை விட்டுட்டாங்களா? எதுனாலன்னு தெரியல. என்னை வளர்த்தவங்களும் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப மனவேதனைப்படுவாங்க. நான் இதில் இருக்க அட்ரஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எனக்கு உயிர் மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க. உங்களை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. ஆனால் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு நான் போகிறேம்மா. போய் என்னோட குடும்பம் எப்படி என்னன்னு பார்த்துட்டு வரேம்மா. எழுந்திரிச்சிட்டேம்மா. சரிப்பா, என்னப்பா காப்பி குடிப்பா. வைங்கம்மா, எடுத்துக்கிறேன். என்னப்பா இவ்வளோ வெள்ளனா கிளம்பியிருக்கேன்? இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியில் போகணும், அதான். சரிப்பா, போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அப்பா எந்திரிச்சா அப்பாக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரிப்பா சிவா. சரிப்பா சிவா, நீ கிளம்பு. சரிங்கம்மா. சிவா, எங்கேயும் ஓடாதப்பா, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுவேன். நான் எங்கப்பா போக போறேன்? நான் இங்கே தான் இருக்கேன். ஆமா சிவா, எங்கேயும் ஓடக்கூடாது, அப்புறம் காண போயிடுவேன். சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. அப்பா, அந்த பக்கம் ஆட்டனம் போட்டிருக்காங்க, போகலாமா? சரிப்பா சிவா, போகலாம். சாமி கும்பிட்டு போகலாம். சரிங்கப்பா. இங்க பாருங்களே அப்பா, எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம் சிவா, கோயிலுக்கு வந்தாலே இப்படிதான் இருக்கும். ஆமாப்பா. இங்க பின்னாடியே வா சிவா, எங்கிட்ட போயிடாத. சரிப்பா. சுச்சோ, அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க, என்னை மட்டும் விட்டுட்டாங்களே. ஐயோ, விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, அப்பா. என்னங்க கூடயே வந்தா நம்ம பையனை காணோம்? ஆமாடி, காணா. அச்சோ, நம்ம பையன் சிவா எங்க போனான்னு தெரியலையே. வாங்க வேற பக்கம் போய் தேடி பார்க்கலாம். என்னங்க இங்கேயும் காணோம்? ஆமாம்மா, நான் இந்த பக்கம் தேடுறேன், நீ அந்த பக்கம் தேடுமா. அழாதம்மா, நம்ம பையன் இங்கதான் இருப்பான், அழுகாத. காணாங்க அவனை. இப்படி திருவிழாவுக்கு வந்து அவனை தொலைஞ்சிட்டோமே. நம்ம திருவிழாவுக்கு வராம இருந்திருக்கலாங்க. பாருங்க, யாருன்னே தெரியல, ஒரு பையன் அழுதுட்டு இருக்கான். ஆமாம்மா, இருமா கேட்டு பார்க்கலாம். எப்பா தம்பி, யாருப்பா நீ? என் பேரு சிவா. நீ அம்மா அப்பாவை காணோம். என்னப்பா சொல்ற? ஏப்பா, எங்க போனாங்க? கோயிலுக்கு தான் வந்தோம், அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தேன், அவங்க போயிட்டாங்க சீக்கிரமா. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதான் வந்து தொலைவிட்டு இருக்கேன். சரிப்பா, அழுகாத, தேடி பார்க்கலாம். ஏங்க, இவங்க அப்பா அம்மா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பையனை நம்மளாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாமா? யாரு பையனே தெரியல, கூட்டிட்டு போலாமான்னு கேட்குற. யாராவது அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நமக்கு குழந்தைங்க இல்லை இல்லைங்க, நம்ம பிள்ளையா நினைச்சு வளர்த்துடலாங்க. சரிம்மா, கூட்டிட்டு போலாம். எங்க கூட வர்றியாப்பா நீ? எங்க அம்மா அப்பாவை தேடி கொடுங்க. சரி வாப்பா, அந்த பக்கம் போய் தேடலாம். திருவிழாக்கு வந்து நம்ம பையில தொலைச்சிட்டோமேங்க. சிவா, எங்கேயா போன நீ? எங்க இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்துருப்பா.